السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் பேரருளால் அவனுடைய கட்டளையாகிய இந்த ஜும்ஆவுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவதற்கும் அதன் ஒரு பகுதியாக அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவில் அறிந்து கொள்வதற்குமான வாய்ப்பை நாம் எல்லாம் பெற்றிருக்கின்றோம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, சஹாபாக்கள் இந்த வார்த்தையை கேட்டவுடன் பெரும்பாலான முஸ்லிம்களுக்கு அவர்களுடைய தியாகம், அவர்களுடைய ஈமானிய உறுதி, அவர்களுடைய அர்ப்பணிப்பு மனப்பான்மை, அவர்களுடைய தான தர்மங்கள் இவை அப்படியே நம்முடைய மனக்கண்ணுக்கு முன்னால் வந்து போகக்கூடிய நிலை பெரும்பாலான முஸ்லிம்களிடம் இருப்பதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, ஏன் அப்படிப்பட்ட ஒரு நிலை? அவர்கள் நேரடியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்காணிப்பில், அவர்களுடைய நேரடி வழிகாட்டுதலில் வார்த்தெடுக்கப்பட்ட சமுதாயமாக இருக்கிற காரணத்தால் சஹாபாக்கள் என்ற வார்த்தையை கேட்கும் பொழுதே நமக்கெல்லாம் இப்படிப்பட்ட உணர்வுகள் இயல்பாகவே ஏற்படுகிறது. அன்பானவர்களே, அந்த நல்ல மக்களுடைய வரிசையில் ஒருவராக இருக்கக்கூடிய அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு என்கிற நபி தோழர் தொடர்பாக அவர் எப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார், அவருடைய வாழ்வில் நடந்த முக்கியமான அம்சங்களாகிய அவருடைய கொடைத்தன்மை, அவருடைய வீரம், அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வைத்திருந்த நேசம், அவர்களுக்காக எதையும் அர்ப்பணிக்கக்கூடிய மனப்பான்மை, விருந்தாளிகளை கண்ணியப்படுத்தக்கூடிய தன்மை, ஒரு செயல் தவறு என்று தெரிந்தால் உடனே அதை விட்டுவிடக்கூடிய கட்டுப்படும் குணம் என்று பல நிகழ்வுகள் அவருடைய வாழ்வில் நமக்கு பாடங்களாக, படிப்பினைகளாக கிடைக்கின்றன. அந்த செய்திகளுடைய தொகுப்பை தான் அன்பு தோழர் அபூ தல்ஹா என்ற தலைப்பின் கீழ் சில செய்திகளை சுருக்கமாக இன்றைய ஜும்ஆவுடைய சிந்தனையாக நாம் பெற்றுக்கொள்ள இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, சஹாபாக்களை பற்றி பேசும் அளவிற்கு செய்திகள் இருக்கிறதா? அவர்கள் அந்த அளவிற்கு முக்கியத்துவப்படுத்தப்பட வேண்டியவர்களா? இப்படியெல்லாம் சிலர் கேட்கிறார்கள். பயான்னு சொன்னா குர்ஆனை சொல்லி ஹதீஸை சொல்லி முடிக்கிறத விட்டுட்டு சஹாபாக்களுடைய நிகழ்வுகளை எல்லாம் பேசும் அளவிற்கு அவர்கள் அந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்தவர்களா என்றெல்லாம் சிலர் கேட்கிறார்கள். அன்பானவர்களே, மார்க்கத்துடைய சரியான புரிதல் யாரிடத்தில் இல்லையோ அவர்களிடம் இது போன்ற கேள்விகள் வருவது சகஜம். கேள்வி கேட்கும் பொழுது கோபப்படுவதை விட அந்த கேள்விகளுக்கு நாம் முறையான பதிலை சொல்லிவிட்டால் அது சிறப்பான நிலை. அந்த வகையில் அல்லாஹுவின் பார்வையிலும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பார்வையிலும் இந்த நபி தோழர்கள் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக கருதப்பட்டார்கள் என்பதற்கு கண் முன்னே நமக்கு சில ஆதாரங்கள் கிடைக்கின்றன. திருக்குர்ஆனுடைய 5வது அத்தியாயம் 119வது வசனம், 9வது அத்தியாயம் 100வது வசனம், 58வது அத்தியாயம் 22வது வசனம், 98வது அத்தியாயம் 8வது வசனம், இங்கெல்லாம் அல்லாஹ் அந்த நபி தோழர்களை பற்றி எந்த அளவிற்கு உயர்த்தி சொல்லுகிறார் என்றால், ரலியல்லாஹு அன்ஹு வரது அன்ஹு, உலகத்தில் யாருக்கும் கிடைக்காத, இதுவரை யாருக்கும் கிடைத்ததும் இல்லை, இனி யாருக்கும் கிடைக்க போவதும் இல்லை, அப்படிப்பட்ட ஒரு அங்கீகாரத்தை சஹாபா பெருமக்களுக்கு அல்லாஹ் வழங்குகிறான். எப்படிப்பட்ட அங்கீகாரம்? 2 விஷயம். ஒன்று, அவர்கள் அல்லாஹுவை பொருந்தி கொண்டார்கள். அதை நீங்களும் செய்யலாம், நானும் செய்யலாம். உங்களிடத்தில் கேட்டால் நீங்கள் அல்லாஹுவை பொருந்தி கொண்டீர்களா? ஆம் என்று சொல்லுவோம். இது யதார்த்தமான நிகழ்வு, எல்லோருக்கும் இயன்ற நிகழ்வு. யார் விரும்புகிறாரோ அவர் செய்து
வைத்துக் கொள்ளலாம், அல்லாஹுவை அவர்கள் பொருந்திக் கொள்வது என்பது. ஆனால் அந்த பகுதி, முதற் பகுதி அல்லாஹ் சொல்லுகிறார், ரலியல்லாஹ், அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டார். அன்பானவர்களே, இந்த நன்மாராயம் அல்லாஹ்விடத்திலிருந்து அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்றால் அவர்களை பற்றி பேசுவது, அவர்களுடைய வாழ்வியல் நிகழ்வுகளில் இருந்து பாடம் பெறுவது, படிப்பினை பெறுவது அவசியம் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, புகாரில இடம்பெறக்கூடிய 3673வது செய்தி, என்னுடைய தோழர்களாகிய சஹாபாக்களை யாரும் திட்டாதீர்கள். எவ்வளவு பெரிய சப்போர்ட், எவ்வளவு பெரிய பரிந்துரை. என்னுடைய தோழர்களை யாரும் திட்டாதீங்க. நீங்க செய்யக்கூடிய குறைந்த அளவு நன்மை, நீங்கள் செய்யக்கூடிய மலையளவு நன்மை அவர்கள் செய்யக்கூடிய குறைந்த அளவு நன்மைக்கு கூட ஈடாகாது. அவர்கள் அந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் என்பதை உணர்த்தும் விதமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுடைய உயர்வை சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ்வை விட முக்கியத்துவம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் முக்கியத்துவம். அப்படி என்றால் அந்த நன்மக்களுடைய வாழ்வியல் நிகழ்வுகளை பற்றி பேசுவது, நினைவு கூறுவது, அவற்றிலிருந்து படிப்பினை பெறுவது தேவை. இந்த நேரத்தில் இன்னொரு கேள்வி என்ன தெரியுமா? சஹாபாக்களை பின்பற்றக்கூடாது என்று ஒரு புறம் சொல்லிக்கொண்டு சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பற்றி பேசுகிறீர்களே, இது சரியா? இப்படியும் சிலர் கேட்பார்கள். அதற்கும் நாம் தன்மையாக கண்ணியமாக பதில் சொல்வோம். சஹாபாக்களை பின்பற்றுவது என்று சொன்னால் அதில் 2 வகை. அல்லாஹும் அவனுடைய தூதரும் எதை சொன்னார்களோ அதன் அடிப்படையில் சஹாபாக்கள் செயல்படுகிறார்கள் என்றால் அந்த செயல்பாட்டை கொண்டு நாம் படிப்பினை பெறும் நோக்கத்தில் பின்பற்றினால் அது குற்றம் அல்ல. மாறாக குரானிலோ ஹதீஸிலோ இல்லாத ஒரு விஷயத்தை ஒரு சஹாபி சொல்லுகிறார், அல்லது குரானிலும் ஹதீஸிலும் சொல்லப்பட்ட தகவலுக்கு மாற்றமான ஒரு தகவலை ஒரு சஹாபி சொல்லுகிறார் என்றால் அங்கு அவரை பின்பற்றினால் அதுதான் குற்றம். இரண்டிற்குமான வேறுபாட்டை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இமாம் என்பவர் பின்பற்றப்படுவதற்காகவே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறார். அவர் ருக்கு செய்தால் நீங்கள் ருக்கு செய்யுங்கள், அவர் சஜிதா செய்தால் நீங்கள் சஜிதா செய்யுங்கள், இது ஹதீஸ். அன்பானவர்களே, ருக்குவும் சஜிதாவும் நாம் இமாமை முழுமையாக பின்பற்றுகிறோம் என்பது பொருளா, அல்லாஹ் தன்னுடைய தூதர் மூலம் கற்றுக் கொடுத்ததை இமாம் செய்கிறார் அதனால் அவரை பின்பற்றுகிறோம் என்பது பொருளா? எல்லோருக்குமே தெரியும் நமக்கு இமாம் நோக்கம் அல்ல, இமாமுடைய செயல் தான் நோக்கம். ஏன்? அது அல்லாஹ் தன்னுடைய தூதர் மூலம் கற்றுக் கொடுத்த செயல். அந்த வகையில சஹாபாக்களை பின்பற்றுதல் என்று சொன்னால் சஹாபாக்களுடைய நற்செயல்கள் 9வது அத்தியாயம் 100வது வசனம் அல்லாஹ் அழகாக சொல்லி காட்டுகிறானே, நல்ல செயல்களில் அவர்களை பின்பற்றியவர்கள். அல்லாஹ் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை எல்லா செயல்களில் அவர்களை பின்பற்றியவர்கள் அல்லாஹ் சொல்லல, அப்படி சொல்லவும் மாட்டான். ஏன்னா அப்படி செய்யக்கூடாது. சஹாபாக்களை பின்பற்றுதல் என்றால் என்ன? மார்க்க அடிப்படையில் உள்ளதை பின்பற்றினால் நாம் சஹாபாக்களை பின்பற்றவில்லை. அல்லாஹ் ரசூல் சொன்னதை சஹாபாக்களும் செய்கிறார்கள், நாமும் செய்கிறோம். அதற்கு மாறாக நீங்க சொல்ற செய்தி குரான்ல இல்லையே, ஹதீஸ்ல இல்லையே, குரான்ல இல்லைன்னா என்ன, ஹதீஸ்ல இல்லைன்னா என்ன, சஹாபாக்களே செஞ்சிருக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியாதது உங்களுக்கு தெரியுமா? அப்படியெல்லாம் சிலர் கேட்பார்கள். அதனால் வேறுபாட்டை புரிந்து கொண்டு செயல்பட்டால் குழப்பம் இல்லை. அன்பிற்குரியவர்களே, விஷயத்திற்கு வந்து விடுவோம். அன்பு தோழர் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்வியல் நிகழ்வு. அன்பானவர்களே, அவர் மதீனாவை சேர்ந்தவர். கிபி 585ஆம் ஆண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட 14 வயது சிறியவர். கிபி 585ஆம் ஆண்டு மதீனாவில் ஹஜ்ரஜ் கோத்திரத்தில் பிறக்கிறார். அவருடைய இயற்பெயர் ஸைத் இப்னு ஸஹல். அவருடைய செயல்பாட்டின் காரணமாக அவர் அபூ தல்ஹா என்று அழைக்கப்பட்டார். தல்ஹா என்று சொன்னால் அகராதிப்படி 2 வகையான பொருள், உறுதியான, அழுத்தமான என்ற அர்த்தமும் இருக்கிறது, தாராள மனம் படைத்த, கொடை குணம் கொண்ட அப்படிங்கிற அர்த்தமும் இருக்கு.
மார்க்கத்தில் உறுதியாக இருந்த காரணத்தாலும் தல்ஹா என்ற வார்த்தையால் அவர் அடையாளப்படுத்தப்பட்டார் என்றும் எடுத்துக்கொள்ளலாம். அவருடைய தான தர்மங்களால் கொடைத்தன்மை உள்ளவர், வள்ளல் தன்மையின் தந்தை என்ற அடிப்படையில் அவர் அபு தல்ஹா என்று அழைக்கப்பட்டார் என்றும் பொருள் எடுத்துக்கொள்ளலாம். இயற்பெயர் ஸைத் இப்னு ஸஹல் என்பதுதான். அன்பானவர்களே, பிறப்பால் இவர் ஒரு காஃபிர். ஸைத் இப்னு ஸஹல் என்ற பெயருடைய முஸ்லிம் அல்லாத ஒரு இணை வைப்பாளர். 20வது வயதில் தான் அவருக்கு இஸ்லாத்தை ஏற்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது. எப்படி அந்த வாய்ப்பு கிடைக்கிறது? அது ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு. தபகாத் இப்னு சஅத் என்று சொல்லக்கூடிய வரலாற்று நூல் 3வது பாகம் 383வது பக்கம். இதில் வரலாற்று குறிப்புகள் தனியாக, ஹதீசுகள் தனியாக பிரித்து பார்க்க வேண்டும். வரலாற்று குறிப்பின் அடிப்படையில் இவர் மதீனாவில் இருக்கக்கூடிய ஒரு முஸ்லிம் அல்லாதவர். அந்த நேரத்தில் மாலிக் என்பவருடைய மனைவி உம்மு சுலைம், இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு கணவரை விட்டு பிரிந்து வாழ்கிறார். முறையா டைவர்ஸ் அப்படிங்கிறது இல்லாம இவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. கணவர் மாலிக் தனியாக இருக்கிறார், உம்மு சுலைம் தனியாக இருக்கிறார். காலப்போக்கில் மாலிக் இறந்து விடுகிறார். அந்த கணவர் மூலமாக உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஒரு குழந்தை இருக்கிறது. அவர்தான் அனஸ் இப்னு மாலிக் என்று சொல்லுகிறோம் அல்லவா, பிரபலமான ஹதீஸ் அறிவிப்பாளர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு வருவதற்கு முன்பாகவே சில நபி தோழர்கள் அங்கு சென்று மார்க்கத்தை எடுத்து சொன்ன அந்த அழைப்பு பணியின் காரணமாக உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு வருவதற்கு முன்பே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மார்க்கத்தை கடைபிடிக்கிறார். அந்த நேரத்தில் ஸைத் இப்னு ஸஹல் என்று சொல்லப்படக்கூடிய அபூ தல்ஹா உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்துல அவங்கள்ட்ட நேரடியா போய் பெண் கேட்கிறார். இந்த ஒரு கை குழந்தையோடு விதவையாக இருக்கக்கூடிய உங்களை நான் மணந்து கொள்கிறேன் என்று கேட்கிறார். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நீங்க பெண் கேட்டீங்கன்னா கண்டிப்பா யாருமே மறுக்க மாட்டார்கள். ஏன்? பெரிய பணக்காரர், நல்ல ஆண் அழகர், ஒரு அழகான தோற்றமுடைய ஆண். நீங்க எங்க கேட்டாலும் தாராளமா பெண் தருவாங்க. ஆனால் நான் உங்களை திருமணம் செய்து கொள்ள முடியாது, திருமணம் செய்து கொள்ள மாட்டேன்னு சொல்லல, திருமணம் செய்து கொள்ள முடியாது. ஏனென்றால் நீங்கள் ஒரு காஃபிராக இருக்கிறீர், முஸ்லிம் அல்லாதவராக இருக்கிறீர். ஒருவேளை நீங்கள் இஸ்லாத்தை விளங்கி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால், நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அதை மகராக ஏற்றுக்கொண்டு நான் உங்களை மணந்து கொள்கிறேன். உம்மு சுலைமுடைய மார்க்க உறுதியை பார்க்கிறார் அபூ தல்ஹா. இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மணந்து கொள்கிறார். இறை மறுப்பாளராக இருந்தவர் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு என்ற நிலைக்கு உயர்கிறார். இது அவர்களுடைய திருமண வாழ்வு தொடர்பான சுருக்கமான தகவல். புகாரியில இந்த நசையில் இடம்பெறக்கூடிய 3340 3341வது ஹதீஸிலும் தபகாத் இப்னு சஅத் அவர்களுடைய வரலாற்று நூலில் 3வது பாகம் 383வது பக்கத்திலும் உள்ள குறிப்புகளிலிருந்து இந்த தகவல்கள் எல்லாம் அறிந்து கொள்கிறோம். திருமணம் செய்து கொள்கிறார். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஏற்கனவே வாழ்ந்த மாலிக் என்ற நபர் மூலமாக பிறந்த அனஸ் என்ற கைக்குழந்தையோடு இருக்கக்கூடிய நிலையில் அபூ தல்ஹா அவர்களை மணந்து கொள்கிறார். இது ஒரு நிலை. அன்பானவர்களே, அவருடைய வாழ்வு இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு எப்படிப்பட்ட ஒரு பக்குவத்தை அவருக்கு கொடுக்கிறது? அன்பானவர்களே, உலக வரலாறு வியந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு சில சம்பவங்களை அல்லாஹ் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்வில் நிகழ்த்தி காட்டுகிறார். புகாரியில் இடம்பெறக்கூடிய 1301வது சம்பவம். அன்பானவர்களே, ஒட்டுமொத்த மனித சமூகமும் வியக்கக்கூடிய ஒரு சம்பவம் நிகழ்கிறது. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு அபூ தல்ஹா அப்படிப்பட்ட பக்குவம் பெற்ற மனிதராக, ஒரு சிறந்த அமைதியான குடும்ப தலைவராக அவர் மாறுவதற்கு இந்த இஸ்லாம் அவருக்கு காரணமாக அமைகிறது. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மணந்து இவருக்கும் அவர்களுக்கும் அபூ தல்ஹாவுக்கும் உம்மு சுலைம் அவர்களுக்கும் ஒரு குழந்தை பிறக்கிறது. இந்த ஹதீஸை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அதாவது உம்மு சுலைமுடைய முதல் கணவருடைய குழந்தையாகிய அனஸ் தன்னுடைய குடும்ப சூழலை சொல்லுகிறார். என்னுடைய தாய் உம்மு சுலைமுக்கு ஒரு குழந்தை இருந்தது. அந்த குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்தது. அந்த நேரத்துல அபூ தல்ஹா வெளியே செல்கிறார். வியாபார நிமித்தமாகவோ ஏதோ ஒரு சொந்த தேவைக்காகவோ வெளியே அவர் வெளியே புறப்படும் பொழுதே குழந்தைக்கு உடம்பு சரியில்லை. அதே நிலைமை, உடல்நிலை சரியில்லாத அந்த குழந்தை இறந்து விடுகிறது.
கணவர் வெளியே சென்று விட்டு நீண்ட இடைவெளிக்கு பிறகு வருகிறார். வரக்கூடிய கணவரை மகிழ்விக்க வேண்டியது மனைவியின் பொறுப்பு. கணவருக்காக உணவு தயார் செய்கிறார். கணவருடைய வருகையை எதிர்பார்த்து தன்னை கணவரை மகிழ்விப்பதற்காக தயார்படுத்திக் கொள்கிறார். இறந்து போன குழந்தையை முறையாக துணியில் வைத்து சுற்றி ஓரமாக வைத்து விடுகிறார். கணவர் வருகிறார், அபூ தல்ஹா வருகிறார். குழந்தை எப்படி இருக்கிறார்? குழந்தை அமைதி அடைந்து விட்டான். வார்த்தை பிரயோகம். குழந்தை தூங்குது அப்படிலாம் இல்ல, அவன் முழுமையான நிம்மதியையும் அமைதியையும் அடைந்து விட்டான். அவர் புரிஞ்சுச்சரை குழந்தை நல்லா இருக்கு. கணவருக்கு உணவு பரிமாறுகிறார்கள். அன்று இரவு உடலால் கணவரை மகிழ்விக்கிறார்கள். காலை எழுந்து குளித்து சுபுஹ் தொழுகைக்காக வீட்டை விட்டு அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வெளியே புறப்படுற நேரத்துல சொல்றாங்க, குழந்தை நேற்று இறந்துட்டான். அன்பானவர்களே, யாருடைய வாழ்வில் இஸ்லாம் சரியாக நுழைகிறதோ அவர்களுடைய வாழ்வு இப்படியெல்லாம் மிளிரும் என்பதற்கு இந்த தம்பதியினர் மிகச்சிறந்த ஆதாரம். வெளியே சென்று விட்டு வரக்கூடிய கணவனுக்குரிய ஹக்கையும் நிறைவேற்ற வேண்டும். அதே நேரத்தில் அந்த தகவலை கணவனிடத்தில் சேர்ப்பிக்கவும் வேண்டும். தருணம் பார்த்து சமயம் பார்த்து நடந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு மனிதனை இஸ்லாத்தை தவிர வேறு எந்த மார்க்கமும் பக்குவப்படுத்த முடியாது என்பதற்கு இதுவெல்லாம் ஆதாரம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்திற்கு செல்கிறார் அபூ தல்ஹா. அவர்களோடு சுபுஹ் தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றுகிறார். தொழுத பிறகு நடந்தவற்றை சொல்லுகிறார். மனைவி மேல கோவப்படல, என்னங்க இந்த பொண்ணு இப்படி நடந்துக்கிட்டா, கொஞ்சம் கூட இரக்கம் இல்லை, அப்படிலாம் பேசல, நடந்ததை சொல்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நேற்று இரவு உங்களுக்கு மத்தியில் நடந்த அந்த நிகழ்வில் அல்லாஹ் பரக்கத்து செய்வானாக என்று சொன்னார்கள். ஒரு அன்சாரி தோழர் சொல்கிறார், பிற்காலத்தில் நான் பார்த்தேன், அபூ தல்ஹாவுக்கும் உம்மு சுலைமுக்கும் 9 குழந்தைகள் இருந்தார்கள். அவர்கள் 9 பேருமே குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஹதீஸ்கள்ல குர்ஆனை ஓதக்கூடியவங்களா இருந்தாங்கன்னு சொன்னா ஹாஃபில்களாக இருந்தார்கள். மனைவி மீது கோபப்படாத, நடந்த நிகழ்வை பொருந்திக் கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் பெற்ற மனிதராக அபூ தல்ஹா இஸ்லாத்தை கொண்டு தன்னை மாற்றிக்கொண்டார். அன்பானவர்களே, இதை நபி தோழர்களுடைய வாழ்வில் இருந்து நாம் ஒரு படிப்பினையாக குடும்பத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளின் பொழுது, நான் ஆண், நான் குடும்ப தலைவன், என்ன மன அழுத்தம் இருந்தா குழந்தை இறந்து போனதை கூட சொல்லாம என் கூட நீ சந்தோஷமா இருக்கிற, இறக்கமே இல்லையா, தகாத வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்தி விடுவோம். சராசரி மனிதனாக இருந்தால் மார்க்கத்தை மனரீதியாக ஏற்று அதன்படி தன்னுடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் அவரை பக்குவ பெற்ற மனிதராக மாற்றியது. இதிலிருந்து ஒவ்வொரு முஸ்லிமும் படிப்பினை பெற்றுக்கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, புகாரில் இடம்பெறக்கூடிய 1461வது செய்தி, அதே அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கட்டுப்படும் தன்மை, தர்ம சிந்தனை, இதற்கெல்லாம் படிப்படியாக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. திருக்குர்ஆனுடைய 3வது அத்தியாயம் 92வது வசனம் அருளப்படுகிறது, லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். எதை நீங்கள் நேசிக்கிறீர்களோ அதிலிருந்து நீங்கள் தர்மம் செய்யாத வரை உங்களால் நன்மையை பெறவே முடியாது. எது எனக்கு தேவையில்லையோ அதை கொடுப்பதை அல்லாஹ் பெரிதாக விரும்பவில்லை. இனிமேல் இந்த ட்ரெஸ்ஸை பயன்படுத்த முடியாது, ஏன் வெளுத்து போச்சு, காலர் எல்லாம் இத்து போச்சு, பட்டன் எல்லாம் தளர்ந்து போச்சு, என்ன செய்யலாம், இந்த பக்கத்து வீட்டில் அவர் கொடுத்துருவோமே. பெரும்பாலானவர்கள் கொடுப்பது எப்படிப்பட்டதாக இருக்கிறது, யாருக்கு கொடுக்கிறோமோ அவர் அதை இனி பயன்படுத்த முடியாதுங்கிற நிலையில் இருக்கிறது. அல்ல அழகாக சொல்லுகிறான், லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன் வமா துன்ஃபிகு மின் ஷைஇன் ஃபஇன்னல்லாஹ பிஹி அலீம். நீங்க எதை கொடுக்குறீங்கங்கிறத அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான். நீங்கள் யாருக்கு கொடுக்கிறீர்களோ அவருக்கு வேண்டுமானால் இது தரமானதா தரம் இல்லாததா, பயன்படுத்த முடிந்ததா முடியாததாங்கிற விவரம் தெரியாம இருக்கலாம். கொடுக்குறாங்கன்னு ஆசையா வாங்கி அதை அணிந்து கொள்வார். ஆனால் அல்லாஹ்வுக்கு தெரியுமா இல்லையா? அல்லாஹ் அறிந்தவன் என்று சொல்லுகிறான். அந்த வசனத்துடைய முடிவில்
வமா துன்ஃபிகு மின் ஷைஇன் ஃபஇன்னல்லாஹ பிஹி அலீம். இந்த வசனம் அருளப்படுகிறது. ஓடி வருகிறார் அபூ தல்ஹா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொல்லுகிறார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் இப்படி சொல்லிட்டான், நீங்க விரும்புறத கொடுக்கணும், அப்பொழுதுதான் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் என்று சொல்லுகிறார். எனக்கு எவ்வளவோ செல்வங்கள் இருக்கின்றன, ஆனாலும் பைருஹா என்று சொல்லக்கூடிய இந்த தோட்டம் எனக்கு மிக பிரியமானது. ஏன்? மஸ்ஜிது நபவிக்கு எதிரில் இருக்கிறது. அந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய ஊற்றிலிருந்து கிடைக்கக்கூடிய நீர் சுவையானது. இதையெல்லாம் விட ஹைலைட் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தோட்டத்துல வந்து ஓய்வெடுப்பார்கள், அந்த தண்ணீரை பருகுவார்கள். எம்எல்ஏ என் வீட்டுல வந்து காஃபி குடிச்சிட்டார், கடவுளே வந்த மாதிரி எத்தனை கட்சி தொண்டர்களுக்கு சந்தோஷம். எம்எல்ஏ நல்லவரா கெட்டவரா, அவரையெல்லாம் வீட்டுல கூப்பிட்டு டீ கொடுக்கலாமா, அந்த கேள்வியெல்லாம் அப்புறம். கவுன்சிலர் யார் தெரியும் இல்ல, அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வர்றவர். இதுல எல்லாம் பெருமை கொள்ளக்கூடிய மனித சமுதாயம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறானே, அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், இந்த முஹம்மத் உங்கள் உயிரை விட மேலானவர். 33வது அத்தியாயம் 6வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான். நம்ம உயிரை விட மேலாக மதிக்கக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு என்னுடைய தோட்டத்தில் வந்து ஓய்வெடுப்பது பிடிக்கும், என் தோட்டத்தில் உள்ள தண்ணீரை விருப்பமா பருகுவார்கள். எவ்வளவு சந்தோஷம் அபூ தல்ஹாவுக்கு. அதனால என் செல்வங்களிலேயே அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிடிச்சதை தர்மம் செய்ய சொல்லி அல்லாஹ் சொல்றான். யார சொல்லலாம்? அந்த பைருஹா தோட்டத்தை நான் அல்லாஹ்விட பாதையில கொடுத்துட்டேன், அவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டேன். அது ஹதீஸ் நீண்டது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யாருக்கோ கொடுக்கறத உன் சொந்தக்காரர்களுக்கு கொடுப்பாங்கிறாங்க. சம்பவம் வேறு, பாடம் என்ன? அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொன்னான், அப்படியே கட்டுப்பட்டார். குர்ஆன்ல 1000 வசனம் இருக்கும், அதெல்லாம் செயல்படுத்த முடியுமா? என்னங்க இதுல மார்க்கெட், இது நீங்க செய்யறது மார்க்கத்துக்கு மாற்றமா? அப்படிலாம் துருவி துருவி பார்க்க முடியாதுங்க. இல்லைங்க, பொருளாதாரத்துல கொஞ்சம் கண்ணியமா இருக்கணும், நீட்டா இருக்கணும். இது மாதிரி வளவள குளக்குல ஜி அவ்வளோதான் துருவி துருவி பார்க்க பயான் பண்ணுவாங்க. பயான் பண்றதெல்லாம் செயல்படுத்திட முடியுமா? பெரும்பாலான நான் பொதுமக்களை சொல்லவில்லை, தௌஹீதுவாதின்னு பேட்ச் சுத்தி இருக்கிறவர்களில் பெரும்பாலானவர்கள். யார் வருத்தப்பட்டாலும் இந்த விஷயத்துல நமக்கு கவலையே இல்லை. உண்மையா இல்லையா? திருமணத்தில் மார்க்கம் முன்னிறுத்தப்படுவதில்லை, கொடுக்கல் வாங்கலில் மார்க்கம் முன்னிறுத்தப்படுவதில்லை, மனைவிக்குரிய கடமைகளை பேணுவதில் மார்க்கம் முன்னிறுத்தப்படுவதில்லை, கணவனுக்குரிய கடமைகளை பேணுவதில் மார்க்கம் முன்னிறுத்தப்படுவதில்லை, பெற்றோர்கள் பிள்ளைகளை பேணக்கூடிய விஷயத்தில், பிள்ளைகள் பெற்றோர்களை பேணக்கூடிய விஷயத்தில் மார்க்கத்தை 2வது அல்லது 3வது அல்லது 4வது தரத்தில் வைத்திருக்கிறோம். அபூ தல்ஹா எப்படிப்பட்ட கட்டுப்பாடு! அல்லாஹ் சொல்லிட்டான், யார சொல்லல, நான் கொடுத்துட்டேன். இதில் நமக்கு படிப்பினை இருக்கிறதா இல்லையா? எத்தனை பேர் இந்த பயான், இந்த ஹதீஸ் எல்லாம் எத்தனை பயான்ல கேட்டிருப்போம். கணவனுக்கு கட்டுப்பட்ட, மனைவிக்கு கட்டுப்படக்கூடிய, இப்படி அபூ தல்ஹா, உம்மு சுலைம், பைருஹா தோட்டம், நிறைய பயான்ல கேட்டிருப்போம். எத்தனை முறை கேட்டோம் என்பது மேட்டர் இல்ல, எத்தனை முறை அது நம்முடைய உள்ளத்தில் சென்று தைத்தது, பதிந்தது. அன்பானவர்களே, அல்லாஹ் சொல்லித்தான், நான் கொடுத்துட்டேன், இவ்வளவுதான். சரண்டர். சொந்த அறிவுக்கு, சுய சிந்தனைக்கு, யோசனைக்கு, அதுக்கெல்லாம் அங்க இடமே இல்லை. அதே போன்று அபூ தல்ஹாவுடைய அர்ப்பணிப்பு மனப்பான்மை. அன்பானவர்களே, புகாரில் இடம்பெறக்கூடிய 2768 2768வது செய்தி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வருகிறார்கள். எந்த உதவியாளரும் இல்லை, எந்த பணியாளரும் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் பிற்காலத்தில் மதீனாவோட அரபு தீபகற்பத்துடைய ஜனாதிபதியானவர்கள் அண்ணல் பெருமகனார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பணியாளரும் இல்லை, உதவியாளரும் இல்லை. ஒரு கட்சியில் நிர்வாகியாக இருக்கிறார், அவருக்கு எத்தனை பிஏ? நம்ம நடைமுறை பாஷையில சொன்னா அல்லக்கை இல்லையா? அப்படித்தானே சொல்லுவாங்க. அப்படி சொன்னாதான் சிலருக்கு புரியும். அப்படி ஏதாவது அரசாங்க தேர்தலில் வெற்றி பெற்று பொறுப்புக்கு வந்துவிட்டால் பொலிட்டிக்கல் பிஏ தனியா இருப்பார், பர்சனல் பிஏ தனியா இருப்பார். அவரே ஏதாவது துறை சார்ந்த அமைச்சராக இருந்தால் அபிஷியல் பிஏ, இப்படிலாம் இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவுக்குள் வருகிறார்கள். அவர்களுக்கு எந்த உதவியாளரும் இல்லை, எந்த பணியாளரும் இல்லை. இதை பார்க்கிறாங்க அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ்வுடைய தூதர்
அவர்களுக்குன்னு பணிவிடை செய்வதற்கு, அவர்களுடைய தேவையை நிறைவேற்றுவதற்கு ஒரு உதவியாளர் இருந்தா நல்லா இருக்குமே முடிவு செய்கிறார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, என்னுடைய கைகளை பிடித்துக் கொண்டு அபூ தல்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சேர்ந்து, யார சொல்லலாம், அனஸ் மிக புத்திசாலி, இவர் உங்களுக்கு பணிவிடை செய்யட்டும் என்று அர்ப்பணித்து விட்டார். 10 ஆண்டுகள் நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணிவிடை செய்தேன். உள்ளூரிலும் சரி பயணத்திலும் சரி நான் அவர்களுக்கு பணிவிடையாளனாக இருந்தேன். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. நிறைய பேருக்கு டவுட் வரும், இது என்னங்க அநியாயம், ஸ்கூல்ல சேர்க்கறத விட்டுட்டு சின்ன பையனை கொண்டு ரசூலுல்லாஹ்ட்ட விட்டுட்டார். அன்னைக்கு இந்த மாதிரி ஸ்கூல் இந்த மெத்தட் எல்லாம் இல்ல. அது ஒரு விஷயம். அல்லாஹ்வுடைய தூதரிடம் பயிலாத கல்வியையா வேற எங்கேயாவது போய் அவர் கற்றுக்கொள்ள போகிறார்? உலகமே வியந்து பார்க்கக்கூடிய உத்தம தலைவர், உயிரினும் மேலான அண்ணன் பெருமகனார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாசறையில கிடைக்காத கல்வியாங்க வேற எங்கேயும் கிடைச்சிரும்? அது வேறு. அந்த இந்த மாதிரி காலை முதல் மாலை வரை இந்த பள்ளி அமைப்பெல்லாம் இல்ல. அதையும் கடந்து நபிகளாருக்கு பணிவிடை செய்த நன்மை, நபிகளாருடைய தொடர்போடு இருக்கக்கூடிய வாய்ப்பு, அதன் மூலம் மார்க்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள், அதனால்தான் பார்க்கிறோம் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், நமக்கு கிடைச்சிருச்சு. அன்பானவர்களே, இப்படி மார்க்கத்திற்கு ஒரு தேவை இருக்கிறது. என் பொறுப்பில் உள்ள நான் என்னுடைய வளர்ப்பு மகனை கூட நான் கொடுக்க தயார் என்று முன்வந்து அர்ப்பணித்தவர்கள் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு. இதுல இருந்து நம்ம படிப்பினை பெறணுமா இல்லையா? எத்தனையோ அறிவிப்புகள் வருகின்றன மார்க்க தேவை சம்பந்தமாக. பெரும்பாலான அறிவிப்புகளை நாம் கடந்துதான் செல்கிறோம். பல கோரிக்கைகளை முன்வைக்கிறார்கள், பொருளாதார ரீதியான கோரிக்கைகள், உடல் உழைப்பு ரீதியான கோரிக்கைகள் என்று சொல்லி மார்க்க அடிப்படையிலான அறிவிப்புகள் எவ்வளவு நம்முடைய காதுகளில் விடுகிறது. எல்லா அறிவிப்புகளுக்கும் செவி சாய்க்கிறோமா? முழுமையாக முடியவில்லை என்றாலும் முடிந்த அளவிற்காவது நம்முடைய பங்களிப்பை செய்யலாம். இல்ல, மகன் பெற்ற மகன் அல்ல, பொறுப்பு மகன் கொண்டு போய் விட்டுட்டார், வேற உங்களோட பணிவிடைக்கு வச்சுக்கொள்ளுங்க. பெரிய விஷயம் என்ன? உள்ளூர்ல மட்டும் இல்ல, பயணத்துல இருந்தாலும் நான் தான் பணிவிடை செய்வேன். அனஸ் மகிழ்ச்சியோட சொல்லுகிறார். காரணம் அபூ தல்ஹாவுடைய அர்ப்பணிப்பு. அன்பானவர்களே, புகாரில் இடம்பெறக்கூடிய 3811வது செய்தி உஹது போர். உஹது போருடைய நெட் ரிசல்ட் அப்படின்னு சொன்னா முஸ்லிம்களுக்கு தோல்விதான். மக்கள் எல்லாம் வெறுண்டோடி விட்டார்கள், தோத்து போயிட்டோம், எதிரிகளிடத்துல மாற்றணும்னா அவ்வளவுதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனித்து விடப்படுகிறார்கள். படிச்சிருக்கோம்ல, தாடை, நபிகளாருடைய தாடை உடைக்கப்படுகிறது, ரத்தம் வழிகிறது, மயக்கமாகி விட்டார்கள். இதெல்லாம் உஹது களத்தில் நடந்த நிகழ்வுகள். அல்லாஹ்வுடைய தூதர் தனித்து விடப்பட்டதை பார்த்த அபூ தல்ஹா ஓடி வந்து தன்னுடைய உடலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிரிகளிடமிருந்து பாதுகாக்கக்கூடிய கேடயமாக ஆக்கி கொண்டார். எதிரிகளிடமிருந்து வரக்கூடிய அம்புகள், ஈட்டி, நுனிகள் என் மீது படட்டும், நபிகளாரை நான் பாதுகாப்பேன் என்று தன் உடலை கேடயமாக ஆக்கி தன்னுடைய வீரத்தையும் நிரூபித்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது தான் வைத்திருந்த பாசத்தையும் நிரூபித்தார். இதுல நமக்கு படிப்பினை இருக்கிறதா இல்லையா? அன்பானவர்களே, முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய 4176வது செய்தி. பல பயான்ல கேட்டிருப்போம், பல பயான்ல பெரும்பாலான ஹதீசுகள்ல ஒரு அன்சாரி தோழர் அப்படின்னு தான் வரும். இதுலதான் அவர்களுடைய பெயரே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. யார் அந்த அன்சாரி தோழர்? அபூ தல்ஹா. ஒரு மனிதர் வருகிறார், யார சொல்லலாம், எனக்கு பசி, கடுமையான பசி, நீங்கள் என்னை உங்களுடைய விருந்தாளியாக ஏற்றுக்கொள்ளுங்க, ஏதாவது பசிக்குது சோறு கொடுங்கிறத கண்ணியமாக கேட்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவிமார்களுடைய வீட்டிற்கு ஆள் அனுப்புகிறார்கள். கற்பனை செஞ்சு பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர், அரபு தீபகற்பத்துடைய ஜனாதிபதி, மனைவிமார்களுடைய வீடுகளில் இருந்து பதில் வருகிறது, வீட்டில் ஒன்றுமே இல்லை. நம்முடைய ஊரில் கடை கோடி ஏழை இருப்பார் இல்லையா, அவரை விட ஏழை யாருமே இல்லைன்னு அவரிடம் கூட அவருடைய சாக்கு பையில 4 பிஸ்கட் பாக்கெட் இருக்கும், ஒரு பிரெட் இருக்கும், இல்ல யாராவது கொடுத்த பிரியாணி இருக்குமா இருக்கா? உலகத்துடைய உச்சகட்ட வறுமையை அனுபவித்த ஒரே ஒரு மனிதர் என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்லலாம். மனைவிமார்களுடைய வீடுகளில் இருந்து பதில் வருகிறது, எதுவும் இல்லை.
வந்திருக்கிறவர் ஒரே ஒரு நபர், ஒரு பொட்டுக்கடலை. காலையில சுபு தொழுத உடனே பெரும்பாலும் பசி சிலருக்கு வரும். எல்லாம் வீட்டுல தொழுதுட்டு படுத்திருப்பாங்க. போய் அடுப்படியில எல்லாத்தையும் திறந்து பார்ப்போம், ஏதாவது இருக்கா. ஒரு வேர்க்கடலை சட்னி அரைக்க வச்சிருப்பாங்கல்ல, அதை எடுத்து கொஞ்சம் ஒரு பசி ஆற்றிக் கொள்வதற்கு. அது கூட இல்லை அல்லாஹ்வுடைய தூதருடைய வீட்டுல. கேட்கிற வீட்டுல இருந்து எல்லா வீட்டுல இருந்தா இல்லைன்னு பதில் வந்துருச்சு. யாராவது இவரை இன்று தன்னுடைய விருந்தாளியாக ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறீர்களா? கேட்டுட்டு சொல்றாங்க, யார் ஏற்றுக்கொள்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் அருள் செய்வானாக. உடனே துவா. செயலை இன்னும் நடக்கல, செயலை செய்வதற்கு முன்பே அட்வான்ஸ் துவா. அபூ தல்ஹா யார சொல்லல, நான் கூட்டிட்டு போறேன், வீட்டுல இருக்கா இல்லையா எதை பத்தியுமே கவலைப்படல. அல்லாஹ்வுடைய தூதருடைய விருந்தாளி வீட்டிற்கு அழைத்து செல்கிறார். மனைவியிடத்துல கேட்கிறார், சாப்பிட ஏதாவது இருக்கா? சிறிதளவு உணவு இருக்கிறது, அது குழந்தைங்களுக்கு மட்டும்தான். அப்படியா? குழந்தைகளை எப்படியாவது சமாளிச்சு தூங்க வைத்து விடு. இப்படி சொல்லக்கூடியவர்கள் இந்த சபையில யாராவது இருக்கிறோமா? கரெக்டா 1 மணிக்கு ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் தேவையாக நம்ம சொந்தக்காரங்க யாரோ வந்தாங்க, மணி 1 ஆயிடுச்சு, கொஞ்சம் பாத்ரூம் போயிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆயிட்டு லொஹர் தொழுதுட்டு போயிடுவோம். அவங்க சாப்பிடுற நோக்கத்துல வரல, பக்கத்துல நம்ம சொந்தக்காரங்க வீடு வந்துட்டாங்க, கொஞ்சம் கூட அறிவு இல்லை, கரெக்டா சாப்பாடு நேரத்துல வர்றாங்க, வாயை திறந்து சொல்ல மாட்டோம், மைண்ட் வாய்ஸ். குழந்தைகளுக்கு மட்டும்தான் உணவு இருக்குன்னு மனைவி சொல்ல, அவர்களை எப்படியாவது தூங்க வைத்து விடு என்று கணவர் சொல். எத்தனை பயான்ல கேட்டிருப்போம். இந்த சம்பவத்தை கேட்டு என்னிடத்தில் விருந்தோம்பல் பண்பு வந்து விட்டது அப்படின்னு மாறியவர்கள் எத்தனை பேர்? எழுதப்படாத விதி. அன்றைய அரபு தீபகற்பத்தில் வெளியூரிலிருந்து ஒருவர் வந்துவிட்டால் அவருக்கு உள்ளூர்காரங்க சாப்பாடு கொடுத்தே ஆகணும். எந்த மெஸ்ஸும் இல்ல, எந்த ரெஸ்டாரண்ட்டும் இல்ல, ஃபாஸ்ட் ஃபுட் இல்ல, ஹோட்டல் இல்ல. திட்டமிட்டபடி குழந்தைகள் தூங்க வைக்கப்பட்டாங்க. குழந்தைகளுக்கு தான் சொன்னா அது என்ன உணவு? உணவு கொண்டு வந்து வச்சு விளக்க சரி செய்கிற மாதிரி அணைச்சிரு, வந்த விருந்தாளி சாப்பிடுது. உலக வரலாற்றில் இதற்கு நிகரான ஒரு தியாக சம்பவத்தை எந்த வரலாற்று பக்கத்திலேயாவது பார்க்க முடியுமா? அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார், தங்களுக்கு தேவை இருந்தும் அதை புறக்கணிச்சு அடுத்தவங்க தேவையில் அக்கறை கொண்டாங்களே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுடைய செயல்களை பார்த்து, நீங்க செஞ்ச செயலை பார்த்து அல்லாஹ் மகிழ்ச்சியால் சிரித்தான் என்று சொல்லுகிறார்கள். இது அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய குடும்பத்தாரிடமிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினையா இல்லையா? அன்பானவர்களே, நேர பற்றாக்குறை, அதனால அப்படி சுருக்கமா அடுத்தடுத்து நகர்ந்து சென்று கொண்டே இருக்கிறோம். புகாரில் இடம் தரக்கூடிய 2464வது செய்தி. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு தான் சொல்றாங்க, நான் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டுல வரக்கூடிய விருந்தாளிகளுக்கெல்லாம் விருந்து பரிமாறக்கூடியவனாக இருந்தேன். என்ன விருந்து? மது. அப்ப மது தடை செய்யப்பட்டு சட்டம் அருளப்படல. அபு உபைதா, காப் இப்னு உபை இப்னு காப், இது மாதிரி அவங்களுடைய நண்பர்கள்லாம் விருந்தாளிகளாக வந்தால் அபூ தல்ஹா உட்பட அனைவருக்கும் நான் தான் மது ஊற்றி கொடுப்பேன். அப்பொழுதுதான் மது தடை செய்யப்பட்டு விட்டது என்ற குர்ஆன் வசனம் அருளப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு இப்படி ஒரு வசனம் அருளப்பட்டுச்சுங்கிறத போய் பொது அறிவிப்பு செய்யுங்கள் என்று ஆள் அனுப்புகிறார்கள். அவர் தெரு தெருவாக அறிவிப்பு செய்து கொண்டு வருகிறார், மது தடை செய்யப்பட்டு விட்டது, அல்லாஹ் வசனம் அருளிவிட்டான், வீதி வீதியாக அறிவிப்பு செய்து கொண்டு வருகிறார். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காதுகளில் இந்த அறிவிப்பு விழுகிறது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, என்னை கூப்பிட்டு இவை அனைத்தையும் எடுத்து சென்று வீதியில் ஊற்றி விடு என்று அபூ தல்ஹா எனக்கு கட்டளையிட்டார். நான் உடனே அவற்றை எடுத்துக்கொண்டு வீதியில் ஊற்றினேன். நான் பார்த்தேன், மதீனாவின் வீதிகளில் மது ஓடிக்கொண்டிருந்தது. இப்பதானே அல்லாஹ் வசனமே சொல்லி இருக்கிறான். இதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ் நம்மளை எல்லாம் கூட்டி அந்த விவரத்தை சொல்றதுக்குள்ள கற்பனை கூட செய்யவில்லை.
அன்பானவர்களே, நாம் எப்படி நினைத்துக் கொண்டிருக்கிறோம்? நாம் என்று சொன்னால் நம்மில் அதிகமானவர்கள் இஸ்லாம் என்பது, தௌஹீத் என்பது வெறும் வார்த்தை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, அல்லாஹுவை அஞ்சிக் கொள்வோம், அல்லாஹுவை அஞ்சிக் கொள்வோம். தௌஹீத் என்பது, இஸ்லாம் என்பது வார்த்தை அல்ல, வாழ்க்கை. பயான் பேசுவதற்கும், பெண்கள் பயான் நடத்துவதற்கும், பெருநாள் திடல் தொழுகையில மைக்கு பிடிச்சி பேசுவதற்கும், கேட்பதற்கும், தர்பியா வைப்பதற்கும் இதற்காக இஸ்லாம் அருளப்பட்டதா? இதன் மூலமாக இஸ்லாத்தை விளங்கி வாழ்வதற்காக அருளப்பட்டது. இதை விளங்கியவர்கள் சத்திய சஹாபாக்கள். அதனால் அபூ தல்ஹா வாழ்வில் இப்படிப்பட்ட மாற்றங்கள். வட்டி ஹராம்னு உலகத்தில் தெரியாத முஸ்லிம்கள் எத்தனை பேர் சொல்லுங்க? வட்டி ஹராம்னு உலகத்துல எந்த முஸ்லிம்காவது எனக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியுமா? தவறு என்று தெரிந்தவுடன் அதை விட்டு விலகக்கூடிய இது அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்விலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினை. தபகாத் இப்னு சஅதுடைய 3வது பாகம் 383வது பக்கத்துல பார்க்கிறோம். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரி 35ஆம் ஆண்டு மரணிக்கிறார்கள். இதுதான் அவர்களுடைய வாழ்வியல் சுருக்கம், நாம் பெற வேண்டிய பாடங்கள். அல்லாஹ் இது போன்று நன்மக்களுடைய வாழ்வில் நடந்த நிகழ்வுகளை கேட்பதோடு நின்று விடாமல் அதை செயல்படுத்தி நன்மையை பெறக்கூடிய நன்மக்களாக நம்மையும் ஆக்குவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.